திரு ராகவேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய ஆடிட்டர் அழகிரி சுவாமி அவர்களே, எனக்கு பின்னால் மிகச்சிறந்த முறையில் உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு இந்த கல்வியை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெளிவாக விளக்குவதற்காக வருகை தந்து மேடையில் வீற்றிருக்கின்ற இளைய இணைய நண்பர் சுஜித்குமார் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அன்புக்கினிய மாணவ மாணவியரே, பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாம் ஆண்டு இந்த கல்லூரியில் காலெடுத்து வைத்திருக்கிற மாணவ மாணவியரை அன்போடு வரவேற்கிறேன். 1966 மாநில கல்லூரியில் பட்டம் பெறுவதற்காக முதலாண்டில் அடியெடுத்து வைத்த பொழுது என்னுடைய மனதிற்குள் எத்தனை ஆயிரம் கனவுகள் மலர்ந்தன என்பதை நான் அறிவேன். எனவே கனவுகளோடு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் உங்களுடைய நல்ல கனவுகள் நிறைவேறுகிறார் கொண்டு தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த கல்லூரியின் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை பெயரிலேதான் இந்த கல்லூரியை அமைத்திருக்கிறார். SVS கல்லூரி என்று சுருக்கமாக சொல்வதில் பெருமை இல்லை. SVS கல்லூரி என்பதற்குள்ளே வேலம்மாள் இருக்கிறார், சுப்பையன் இருக்கிறார். வேலம்மாளும் சுப்பையனும் அவரை பெற்றவர்கள். இப்பொழுது பெற்றோர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் பள்ளியில் படிக்கிற பொழுது ஒரு தமிழாசிரியர் ஒரு முறை மாணவர்களாக இருந்த எங்களை பார்த்து கேட்டார், கடவுளை நீங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? நாங்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. காரணம், யாரும் கடவுளை கண்ணால் பார்த்ததில்லை. பிறகு அவரே சொன்னார், கடவுளை நீங்கள் நினைத்தால் அன்றாடம் உங்கள் கண்களால் தரிசிக்கலாம். ஆனால் அவர்களை கடவுள் என்று அறியாமல் இதுவரை இருந்திருக்கிறீர்கள், இப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்லி, உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான் இந்த மண்ணில் நீங்கள் அன்றாடம் தரிசிக்க வேண்டிய கடவுள்கள் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நண்பர்களே, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பெற்றோர் முதல் ஆசிரியர், ஆசிரியர் இரண்டாவது பெற்றோர். பெற்றோரிடம் இருந்துதான் அறிவு கொளுத்தும் பணி தொடங்குகிறது. எனவே பெற்றோராக இருப்பதோடு பிள்ளைகளை அறிவில் சிறந்த பெருமக்களாக மாற்றுகின்ற ஆசிரியர்களாகவும் முதலில் அவர்கள் தங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்ற வெறும் எந்திரங்களாக இருக்காமல் பாசத்தையும் பரிவையும் அவர்கள் மீது பொழியக்கூடிய இரண்டாவது பெற்றோர்களாக மலர வேண்டும். நான் படித்த காலத்தில் எனக்கு வாய்த்த ஆசிரியர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். என் கண் முன்னால் காணக்கூடிய என் தாயும் தந்தையும் தான் கடவுள்கள் என்று எப்பொழுது என் ஆசிரியர் சொன்னாரோ, அன்று தொட்டு இன்று வரை, இறக்கும் இறுதி நாள் வரை நான் செய்ததும் செய்து கொண்டிருப்பதும் செய்ய போவதும் ஒன்றுதான். உலகத்தின் எந்த நாட்டில் நான் இருந்தாலும் சரி, விமானத்தில் பயணித்தாலும் சரி, ரயிலில் சென்றாலும் சரி, விடுதியில் இருந்தாலும் சரி, வீட்டில் உறங்கினாலும் சரி, பொழுது புலருகிறது, நாம் கண்விழிக்க வேண்டும் என்கிற உந்துதல் எனக்குள்ளே உருவாகிற அந்த கணத்திலேயே உடனே நான் கண் திறந்து எதையும் பார்க்க மாட்டேன். வாய் திறந்து முதலில் ஒவ்வொரு நாளும் எதையும் பேச மாட்டேன். நீண்ட காலமாக செய்து வருகிறேன்.
விஜய் தொலைக்காட்சியில் ஒருமுறை நீயா நானா நிகழ்ச்சியிலே நான் குறிப்பிட்ட பிறகு நிறைய இளைஞர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு நாங்களும் செய்வதாக சொன்னார்கள். மகிழ்ந்தேன். அதனால் தான் உங்களுக்கும் சொல்கிறேன், கண் விழிக்க வேண்டும் என்கிற உணர்வு புலர்காலை பொழுதில் வருகிற பொழுதே நான் முதலில் என்னுடைய 2 உள்ளங்கைகளையும் எனக்கு முன்னாலே பிரித்துக் கொள்கிறேன். படுக்கையில் உள்ளங்கைகளை பிரித்து மெல்ல நான் என் கண்களை திறப்பேன். ஒரு பக்கம் என்னுடைய தாயையும் இன்னொரு பக்கம் என்னுடைய தந்தையையும் மனக்கண்ணில் மானசீகமாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கிற பொழுது நான் கண்டு தரிசிக்கிற முதல் தெய்வ தரிசனம் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் தான். பிறகு இதழ் பிரித்து இந்த பக்கம் பார்த்து அம்மா என்கிறேன். அம்மா என் முன்னால் தெரிவார். இந்த பக்கம் பார்த்து அப்பா என்கிறேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய பொழுது விடுகிறது. படுக்கை அறையிலே இருந்து வரவேற்பறைக்கு வருவேன். என் வீட்டிற்கு யார் வந்தாலும் பார்க்கலாம். விவேகானந்தர் கம்பீரமாக நின்று கொண்டிருப்பார். அவருடைய காலடியில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கத்தில் பாரதியின் படம் இருக்கும். பாரதியின் படத்திற்கு கீழே புதிய ஆத்திச்சூடியில் 3 வரிகளை நான் ஒரு ஓவியரிடம் கொடுத்து எழுதி அதை வாங்கி வைத்திருக்கிறேன். வரவேற்பறைக்கு வருவேன். விவேகானந்தருக்கு முன்னால் நிற்பேன். அவரை முழுமையாக நான் தரிசனம் செய்துவிட்டு அவர் காலடியில் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை வீட்டில் இருந்தார் ஒவ்வொரு நாளும் காலையில் வாய் திறந்து சொல்லுவேன். அந்த வாசகத்தை விட ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிற, வாழ்வில் வெளிச்சத்தை தேடித் தருகிற வாசகத்தை இதுவரை என் வாழ்நாளில் எங்கும் எதிலும் நான் படித்ததே கிடையாது. அந்த வாசகம் என்ன தெரியுமா? அதை ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து சொல்வேன். All power is within you. All power is within you. You can do anything and everything. Don't believe that you are weak. All power is within you. எல்லா சக்தியும் எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன. You can do anything and everything. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். Don't believe that you are weak. பலவீனமாக ஒருபோதும் உன் நெஞ்சுக்குள் ஒரு எண்ணத்தை ஓட விடாதே. நீ ஆற்றல் மிக்கவன், வலிமை மிக்கவன், சக்தி மிக்கவன். நீ நினைத்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அதை முதலில் நான் வாய் திறந்து வாசித்தேன். All power is within you. You can do anything and everything. Don't believe that you are weak. அதை வாசித்த பிறகு பாரதியை பார்த்தேன். பாரதிக்கு கீழே நான் 3 வரிகளை எழுதி வைத்திருக்கிறேன். புதிய ஆத்திச்சூடி. நீ இதற்கு அவன் சொல்கிறான். நன்றி கருது. நாளெல்லாம் வினை செய். நீ நினைப்பது முடியும். நன்றி கருது. இந்த மண்ணில் பிறந்திருக்கிற நீ எதை சிந்தித்தாலும் நல்லதாக சிந்தி. நன்றி கருது. நல்லதை சிந்திப்பது மட்டும் போதாது, நாளெல்லாம் வினை செய். ஒவ்வொரு நாளும் இடையறாமல் எதை நீ சிந்தித்தாயோ அதை செயற்படுத்துவதற்கு உழைத்துக் கொண்டே. நன்றி கருது. நாளெல்லாம் வினை செய். நினைப்பது முடியும். நீங்கள் புளோரிடா மாநிலத்தில் நீங்கள் சென்று பார்த்தால் டிஸ்னிலாண்ட். இந்த டிஸ்னிலாண்டின் வரவேற்பில் ஒரு வளையம் வைக்கிறது. அதில் அவன் எழுத்துக்களை பொறித்திருக்கிறான். என்ன தெரியுமா? If you dream it, you can achieve it. If you dream it, you can achieve it. நீ ஒரு கனவு கண்டால் அந்த கனவை நிச்சயம் நீ நனவாக்க முடியும். எந்த மனிதனுக்கும்
இறைவன் வரத்தையோ சாபத்தையோ வழங்கி இந்த மண்ணுக்கு அனுப்புவதே கிடையாது. வரமும் சாபமும் நம்முடைய வாழ்வில் நாம் உருவாக்கிக் கொள்வோம். வெற்றி என்பது சிலருக்கும் தோல்வி என்பது சிலருக்குமாக வழங்குபவன் இறைவனாகவே இருக்க முடியாது. வெற்றியும் தோல்வியும் இன்னொருவரால் நமக்கு வந்து சேருவதில்லை. அது நம்மால் நமக்குள் நாமாக ஏற்படுத்திக் கொள்வது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புறநானூற்று புலவன் எவ்வளவு தெளிவாக வாழ்க்கையை வரையறை செய்திருக்கிறார். பிளாட்டோவிலே இருந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி வரை தத்துவ ஞானிகளின் தரிசனங்களை தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகளாக படித்துக் கொண்டு வருபவன் தான். எந்த தத்துவ தரிசனத்திலும் காண முடியாததை ஒற்றை வரியில் ஒரு தமிழ் கவிஞனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்ல முடிகிறது. அவன்தான் கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளின் அந்த ஒற்றை வரிதான் நமக்கு தெரியும். ஏனென்றால் மேடையில் அந்த ஒரு வரியைத்தான் மற்றவர்கள் சொல்லுவார்கள், நீங்களும் கேட்டு பழகி இருக்கிறீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியங்களும் முற்றாக அழிந்து முடிந்து போனாலும் கணியன் பூங்குன்றனுடைய இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் கால வெள்ளத்தில் தப்பி கரை சேர்ந்து விட்டால் உலகத்தின் உன்னதமான உயர்மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்கும். அந்த பாடலின் வரி வரியாக நீங்கள் சிந்தித்தால் சிலிர்த்து போவீர்கள். வாழ்வை அவ்வளவு நுணுக்கமாக வெளிப்படுத்திய வேறு பாடலே கிடையாது. குவைத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து காலையில் எனக்கு ஒரு சிற்றுண்டி ஒரு 5 நட்சத்திர விடுதியில் வழங்கினார்கள். உணவு உண்டே. உடனே அவர்கள் சொன்னார்கள், ஐயா உங்களுக்கு நாங்கள் பசிக்கு உணவு கொடுத்தோம், எங்கள் செவிக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் மாலையில் தானே பேச இருக்கிறேன் என்றேன். மாலையில் பேசுங்கள், அது வேறு. காலையில் கவிஞர்களாகி எங்களுக்கு பேசுங்கள். சரி, என்ன பேச வேண்டும் என்றேன். ஒரே ஒரு கவிதை, ஆனால் அந்த ஒரு கவிதையை 1 மணி நேரம் பேச வேண்டும் என்றார். உடனடியாக எனக்குள்ளே வந்து நின்றது இந்த கவிதை தான். யாரும் ஊரே யாவரும் கேளு. 1 மணி நேரம் அல்ல, நாள் கணக்கில் விவரித்துக் கொண்டே போகலாம். அதன் 2வது வரி பாருங்கள். யாரும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறரும் தர வாரா. இதற்கு இணையான வாழ்க்கை வேதம் எதுவுமே கிடையாது. பிள்ளைகள் அத்துணை பேரும் உங்கள் இதய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய அழிக்க முடியாத வாசகமாக இது இருக்க வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இவனால் நான் வாழ்ந்தேன், அவனால் நான் வீழ்ந்தேன் என்று சொல்வது பிழை. என்னால் தான் நான் வாழ முடியும், என்னால் தான் நான் வீழ முடியும். நீங்கள் மலர்களை இறைத்துக் கொண்டே போனால் திரும்ப வருகிற பொழுது அந்த மலர் உங்கள் உள்ளங்காலிலே பட்டு உடல் முழுவதும் ஒரு சிலிப்பை தேடித்தது. மாறாக நீங்கள் முள்ளை வீசிக்கொண்டே போனால் திரும்ப வருகிற பொழுது அதே முள் உங்கள் உள்ளங்காலில் பிடிபட்டு ரத்தம் வழியவை. ரத்தம் வடிவதும் உடல் சிரிப்பதும் என்னுடைய செயலா. தீரும் நன்றும் பிறர் தர வாரா. அதைத்தான் திருமூலன் உள்வாங்கிக் கொண்டு பிறகு சொன்னான், தானே தனக்கு பகைவனும் நண்பனும். எனக்கு பகைவன் வெளியே இல்லை, எனக்கு நண்பனும் வெளியே இல்லை. நான் தான் எனக்கு நண்பன், நான் தான் எனக்கு பகைவன். எனவே இதை அறியவே. இப்பொழுது இந்த கல்வி குறித்தெல்லாம் நான் பேச வரவில்லை. வாழ்வியல் விழுமியங்களை இந்த இளைஞர்களின் இதயங்களில் கொண்டு சேர்ப்பதைத்தான் என் வேள்வியாக நான் ஏற்றிருக்கிறேன். என்னளவில் பேசுவது என்பது 4 நகைச்சுவை தோரணங்களை தொங்கவிட்டு உங்கள் விழாங்க சிரிக்க வைப்பதல்ல. எனக்கு பேச்சு என்பது ஒரு தவம். 1000 பேர் அமர்ந்திருக்கிற இடத்தில் 1 மணி நேரம் நான் உரை நிகழ்த்துகிறேன் என்று சொன்னால் நான் 1 மணி நேரத்தை செலவழிப்பதாக ஒருபோதும் கருதுவதில்லை. இழந்தால் மீண்டும் பெறவே முடியாதது வாழ்வில் காலம் ஒன்றுதான். நான் வந்து நின்றேன், பேசத் தொடங்கினேன். என் கண் முன்னாலேயே காலம் கணந்தொரும் கடந்து கொண்டே இருக்கிறது. முடிநொடியாய் என் வாழ்வு என் கண் முன்னால்
கடந்து கொண்டே இருக்கிறது, மஞானம் நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது. இழந்த நொடியை மீண்டும் என்னால் பெற முடியுமா? கேளிக்கைகளிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், காலம் எவ்வளவு முக்கியமானது யோசியுங்கள். பொழுதுபோக்கு என்பதே கிடையாது. பொழுதுபோக்கு என்பதே ஒரு தவறான சொற்பிரயோகம். ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், எதற்கு இந்த மண்ணில் வந்து சேர்ந்தோம்? We are born into this world only to love and to create, not to hate and destroy. எதற்காக இந்த மண்ணில் வந்து only to love and to create, அன்பு செய்யவும் ஆக்கவும் வந்தவர்கள் நாம், not to hate and destroy. வெறுக்கவும் அழிக்கவும் இல்லை. எதையும் அழிப்பதற்காக வரவில்லை. பொழுதை கூட நாம் அழித்து விடலாகாது பொழுதுபோக்கு என்ற பெயரில். காரணம், கணம் கணமாய் வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள். 60 ஆண்டுகளுக்கு மேல் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னும் 100க்கு 100 விழுக்காடு பிள்ளைகள் உயர்கல்வி பெற முடியவில்லை. நேற்று மத்திய அரசே சொல்லி இருக்கிறது, இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடியவர்கள் முதல் நாள் 22 விழுக்காடு என்று சொன்னது. பிறகு விமர்சனங்களுக்கு உட்பட்ட பிறகு இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடியவர்கள் 65 விழுக்காடு. 65 விழுக்காடு மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம். 120 கோடி மக்களை 3 வேளை உணவு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. மகாத்மா காந்தி தேசம் விடுதலை பெற்ற பொழுது எது உங்கள் கனவு என்று கேட்டார்கள். காந்தி சொன்னார், I want a society that will wipe every tear from every eye என்றார். ஒரு மனிதனின் கண்களில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமுதாயத்தை நான் காண விரும்புகிறேன் என்றார். இன்றைக்கு ஒரு மனிதனின் கண்களில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத இந்திய சமுதாயத்தையா நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் 40 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு இரவு உணவு கிடையாது. ஈரக்குடியை வயிற்றிலே கட்டி திரிந்த பாகிலே படித்து கண்ணுறக்கம் இல்லாமல் கணக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே இருக்கிறார். மாநில திட்டக்குழுவில் நான் உறுப்பினராக இருந்த பொழுது பல்வேறு அறிக்கைகளை ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதில் ஒரு அறிக்கை என்னை அதிர செய்தது. சென்னையிலே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் டுவெல்லர்ஸ், சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அங்கேயே வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களில் 100 பேரில் 80 பேர் ஒரு வேளை உணவு மட்டும்தான் பெறுகிறார்கள். இந்த இந்திய சமுதாயத்திலேதான் உங்களுக்கு உயர்கல்வி கிடைத்திருக்கிறது. ஒரு அற்புதமான கல்லூரியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு மலர்ந்திருக்கிறது என்றால் யார் காரணம்? உங்கள் பெற்றோர் காரணம். எனவே இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், உறவு முறைகளை நீங்கள் அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று நீங்கள் ரயிலில் பயணிக்கிற பொழுது எழுதி வைத்திருப்பார். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், குறைந்த சுமை நிறைந்த சுகம் என்று. உடனே நீங்கள் நினைக்கிறீர்கள், படித்து முடித்து ஒரு பெண்ணை திருமணம் செய்த அடுத்த கணமே உங்களுக்கு தாயும் தந்தையும் சுமையாகி விடுகிறார்கள். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், ஒரு நாள் இரவு பயணத்திலேயே குறைந்த சுமை நிறைந்த சுகம் தரும் என்றால் நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் எதற்காக இந்த வேண்டாத சுமைகளை சுமப்பது என்று முதலில் நாம் இறக்கி வைப்பது நம்முடைய தாயையும் தந்தையையும் தான். அதனாலேதான் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த முதியோர் இல்லங்கள் எண்ணிக்கை பெருக 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 நம்முடைய பாரம்பரிய பண்பாடு படுகொலிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் வழக்கறிஞராக பார்த்த அனுபவம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் அங்கே குடும்ப வழக்கு நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் 25 விவாகரத்து வழக்குகள் வந்தால் அதிகம். அந்த 25 விவாகரத்து வழக்குகளிலும் 20 விவாகரத்து வழக்குகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டு கருத்து வேற்றுமை களையப்பட்டு கணவனும் மனைவியாக கைகோர்த்து செல்வார்கள். வேறு வழி இல்லாமல் 5 பேருக்கு மட்டும்தான் விலக்கு வழங்குவார்கள்.
இந்த நிலைமை என்ன? ஒவ்வொரு நாளும் 25 இருந்து 50 விவாகரத்து வழக்குகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. நான் நகைச்சுவையாக பேசுவதில்லை என்று சொன்னேன். நகைச்சுவைக்காகவும் இதை சொல்லவில்லை. நடந்த உண்மை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்கு நடக்கக்கூடிய இடத்தில் ஒருவன் வந்து வழக்கறிஞரை பார்த்து என்னுடைய வழக்கை எடுத்து நடத்துங்கள் என்கிறார். இளைஞர் திருமணம் நடந்தது எப்பொழுது என்று வழக்கறிஞர் கேட்கிறார். சென்ற வெள்ளிக்கிழமை திருமணம் நடந்தது. என்னையா சென்ற வெள்ளிக்கிழமை திருமணம் நடந்தது, திங்கட்கிழமையே வந்து இருக்கிறார் என்று கேட்கிறார். இடையில் சனி ஞாயிறு இருந்ததனாலே தான் இன்று வந்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரே ஒரு இரவில் தன் உறவை வெற்றிக் கொள்வதற்கு அவன் தயாராகி விடுகிறான். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் பாலைவனத்து ஈச்ச மரங்களைப் போல தனித்தனியாக இருப்பதற்கே நாம் விரும்புகிறோம். தோட்டமாக இருக்க நமக்கு நாட்டம் இல்லை. தனித்தனி மனிதனாக இருக்கிறோம். என் தந்தையின் தந்தை காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. கூட்டு குடும்பம் என்றால் என்ன? ஒரு கூரையின் கீழே ஒரு தாயும் தந்தையும் அவர்கள் பெற்ற 4-5 பிள்ளைகள். அந்த 4-5 பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்களுடைய மனைவியர்கள், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், 20 பேர் 25 பேர் ஒரு கூரையின் கீழே வாழ்ந்த இடத்தில் மனிதர்கள் மட்டும் வாழ்ந்ததில்லை. எந்த கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அந்த கூட்டு குடும்பம் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பசு இருக்கும், ஒரு நாய் இருக்கும், ஒரு பூனை இருக்கும், அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தின் கிளையில் பறவைகள் இருக்கும். பறவையும் விலங்கும் மனிதனுமாக சேர்ந்து வாழ்ந்த உறவு கூட்டு குடும்பமாக என் தந்தையின் தந்தை காலத்தில் இருந்தது. என் தந்தை காலத்தில் அது தகர்த்து போனது. என் தந்தை காலத்தில் என்ன ஆனது? கூட்டு குடும்பம் முடிந்து தனி குடும்பம் உருவானது. தனி குடும்பம் என்றால் என்ன? கணவன் மனைவி அவர்கள் பெற்ற 2 பிள்ளைகள், அவ்வளவுதான் உலகம் அவர்களுக்கு. அதன் மீது எந்த சமூக பார்வையும் கிடையாது. இது தனி குடும்பம். இன்றைக்கு என்ன நிலைமை? தனி குடும்பமே தகர்ந்து தனித்தனி மனிதர்களாகிவிட்டோம். என்னுடைய சுகத்தில் ஒரு எல்மூக்கின் முனையளவு கூட நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. மாறாக இந்த உறவுகளை வெட்டி கொள்ள தயாராகிவிட்டேன் என்று பேசுகிற அளவுக்கு நாம் தனி மனிதர்களாக இருக்கிறோம். இந்த நிலையில் தான் முதியோர் இல்லங்கள் வருகின்றன. உங்களை படிக்க வைக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் பிர்லாக்களின் பிள்ளைகள் இல்லை, அம்பானிகளின் வாரிசுகள் இல்லை. ஏழ்மையிலும் வறுமையிலும் உழந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் தங்களுக்கு கிடைக்காத வாழ்வின் வளம் தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பல பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதில்லை. நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை தொழுதுவிட்டு அந்த பிராகாரத்தை சுற்றி கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள். எத்தனை மாமியர்கள் ஒருவரோடு பேசும் பொழுது இந்த சோக கதையைத்தான் பேசுகிறார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் உட்கார்ந்து பாருங்கள், இதைத்தான் பேசுகிறார்கள். உங்கள் பையன் எங்கே இருக்கிறான்? அமெரிக்காவிலே இருக்கிறான். அமெரிக்காவிலே இருப்பவன் உங்களிடம் பாசத்தோடு இருக்கிறானா? உங்களுக்கு பணம் அனுப்புகிறானா? கிடையாது. போனவன் தான். போனவன் அங்கேயே திருமணம் செய்து கொண்டான். திருமணம் செய்து கொண்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தான், அவ்வளவுதான். இவன் இங்கிருந்து செல்வதற்காக இவனுக்கு வீசா, இவனுக்கு ஏர் டிக்கெட், இவனுக்கு பாஸ்போர்ட், இவன் அங்கே சென்று கொஞ்சம் இருப்பதற்கு தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக செலவு. இவ்வளவுக்கும் இருந்த ஒரு வீட்டை ஒட்டுமொத்தமாக விற்று கொடுத்து விட்டு இன்றைக்கு வீதியிலே இருக்கிறோம். பிள்ளை எங்களை பற்றி கவலையே படவில்லை. உங்கள் பிள்ளையுமா இப்படி என்று அடுத்தவர் கேட்கிறார். அப்படி என்றால் அவருடைய கதையும் இதுதான். இதைத்தான் நான் ஆனந்த விகடனில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று தொடர் எழுதுகிற பொழுது, உறவுகள் குறித்து எழுதிய பொழுதும் தாய் என்று எழுதிய பொழுதும் நான் எழுதினேன். தாய் யார்? நீங்கள் தமிழ் படிப்பதையே தவறாக நினைக்கிறீர்கள். இன்றைய உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றால், என்னால் ஆங்கிலத்திலும் பேச முடியும், தமிழிலும் பேச முடியும். ஆனால் ஒரு தமிழகம் தமிழ் பேச வேண்டும். தமிழ் அறியாதவனிடம் ஆங்கிலம் பேச வேண்டும். நீங்கள் ஆங்கிலம் பேசப்படவில்லை என்பதற்காகவே தற்கொலை செய்து கொள்கிறீர்களே. ஆங்கிலம் இல்லை என்றால் வாழ்வே கிடையாதா? ஆங்கிலத்தை யூனிவர்சல் லாங்குவேஜ் என்று சொல்வதே பொய். ஆங்கிலம் எங்கே இருக்கிறது?
196 நாடுகள் இருக்கின்றன. ஐநா சபைக்கு முன்னாலே கொடிகட்டி பறந்து 196 நாடுகளில் ஆங்கிலம் மட்டுமே இருக்கக்கூடிய நாடுகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளில் ஒரு இடத்தில் கூட உங்கள் ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாள் குப்பை கொட்ட முடியாது. நான் அனுபவித்திருக்கிறேன். ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மன் தான் பேசுவார், பிரான்சுக்கு போனால் பிரெஞ்சு தான் பேசுவார், போலந்துக்கு போனால் போலீஸ் பேசுவார், இத்தாலிக்கு சென்றால் இத்தாலிய மொழிதான் பேசுவார், எவனும் ஆங்கிலம் பேச மாட்டார். நட்சத்திர விடுதிகளிலும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வணிக ரீதியாக அவன் ஆங்கிலம் பேச ஆள் வைத்திருக்கிறார். தெருவில் இறங்கிவிட்டால் ஆங்கிலம் பயணங்கள் கிடையாது. எங்கெல்லாம் ஆங்கில ஆதிக்கம் வந்து சேர்ந்து அடிமைப்படுத்தியதோ அந்த இடங்களில் ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலம் கூடாது நான் சொல்லவில்லை. உலகத்தில் எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய அறிவை பெறுவதற்கு ஆங்கிலத்தை விட்டால் என் வழியே கிடையாது. அதன் மூலமாகத்தான் நான் பெறுகிறேன். எந்த மொழியில் இருக்கக்கூடிய அறிவையும் ஆங்கிலம் எனக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதற்காக ஆங்கிலம் படிப்போம், ஆங்கிலம் பேசுவோம். ஆனால் வயிற்று பாட்டுக்கு வழி தேடி கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு மொழியே உங்கள் வாழ்வின் உயிராக கருதுவதை விட மோசமான ஒரு நினைவு எதுவுமே இருக்க முடியாது. நண்பர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோற்றுக்கு நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் படியுங்கள். சோற்றுக்கு படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், சமஸ்கிருதம் வேண்டுமானால் எவனாவது பிழைப்பு கொடுப்பான் என்றால் படியுங்கள், ஹிந்தி படியுங்கள், எதை வேண்டுமானாலும் படியுங்கள், ஆங்கிலம் படியுங்கள். சோற்றுக்கு, ஏனென்றால் சோறு முக்கியமில்லையா? எனவே நான் வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு ஒரு வேலை வேண்டும், அதற்கு படியுங்கள். ஆனால் சோறே வாழ்வு கிடையாது பிள்ளைகளே. ஒரு பறவையானாலும் ஒரு விலங்கானாலும் நோக்கங்கள் மூன்று தான். எந்த பறவைக்கும் எந்த விலங்குக்கும் இந்த 3 நோக்கங்களுக்கு மேல் இருக்குமா என்று யோசித்து பாருங்கள். ஒரு பறவை, ஒரு விலங்கு, எந்த பறவையானாலும் எந்த விலங்கானாலும் நோக்கம் என்ன? பசிக்கு உணவு தேவை, தாகத்துக்கு தண்ணீர் தேவை, உடல் பிணவுக்கு துணை தேவை. இந்த 3 தான் விலங்கின் வாழ்க்கை லட்சியம். இந்த 3 தான் பறவையின் வாழ்க்கை லட்சியம். இந்த 3 தான் எனக்கும் லட்சியம் என்றால் பறவைக்கும் விலங்குக்கும் எனக்கும் என்ற வேறுபாடு. மனிதன் எத்துணை மகா மந்திர சொல் என்றான். எத்துணை மகா மந்திர சொல் மனிதன் என்பது காட்சி சொன்னது. ஆனால் இந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பண்பாடு சிந்திக்க வேண்டும். இந்த பண்பாட்டை உங்களுடைய தாய்மொழிதான் நான் சொல்கிறேன். இப்பொழுது ஏன் முதியோர் இல்லங்கள் வந்திருக்கின்றன? நீங்கள் பெற்றோர்களுக்கு முதலில் சொல்கிறேன், எந்த பெற்றோர் அப்பாவை அப்பா என்று சொல்லாமல், அம்மாவை அம்மா என்று சொல்லாமல் மம்மி டேடி என்று சொல்லி மகிழ்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இப்பொழுது புதிதாக முதியோர் இல்லங்கள் கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. மம்மி என்று சொல்வதும் டேடி என்று சொல்வதும் இன்னும் அதிக பாசமாகிவிட்டால் மம்மி மம் ஆகிவிடுகிறார், டேடி டேட் ஆகிவிடுகிறார். நான் என்னுடைய காலத்தில் கல்லூரியில் படிக்கும் பொழுது மேடத்தை மேடம் என்று தான் அழைத்தேன். இப்பொழுது மேடம் மேம் ஆகிவிடுகிறார். என்ன மேம்? அது மேம் என்று சொல்கிற பொழுது ஒரு ஆடு கத்துவது போல எனக்கு தெரிகிறது. ஆனால் இவை நான் இன்றைய நாகரிகத்தின் அடையாளங்களாக மாறிவிட்டன. மேம் என்று சொன்னால் படித்தவன், ஆங்கிலத்தில் மேம் என்கிறார். அம்மா என்று சொன்னால் இது சோறே கிடைக்காது. தமிழ் படித்தால் தற்கொலை, ஆங்கிலம் படித்தால் அறிவாளி. நான் ஆங்கிலம் படித்தான் படித்தேன் கல்வியை. நான் பிஎஸ்சி படிக்கும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் டாக்டர் ஆக வேண்டும் நினைத்தார்கள். என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள். நான் பிசிக்ஸ் படித்தேன், கெமிஸ்ட்ரி படித்தேன், பாட்டனி படித்தேன், ஜுவாலஜி படித்தேன். பிறகு பிஎஸ்சி ஜியாகிரபி படித்தேன், ஜியாகிரபியில் ஆன்சிலரி பிசிக்ஸ் படித்தேன், ஜியாலஜி படித்தேன். பிறகு எம்ஏ வரலாறு படித்தேன், சட்டம் படித்தேன். இதில் ஒன்று கூட எனக்கு பயன் தரவில்லை. நான் தனியாக விரும்பி தேடி தேடி படித்து வளர்த்துக் கொண்ட என்னுடைய தமிழ் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் என்னை கொண்டு போய் சேர்த்தது. உலகம் முழுவதும் என்னை கொண்டு போய் சேர்த்தது என் தமிழ். எந்த மொழியும் இல்லை.
எப்பேற்பட்ட மொழியை, அந்த மொழியை நீங்கள் புறக்கணிக்கலாமா? ஆங்கிலம் பேசுங்கள். ஆங்கிலம் மனித மொழி என்று சொன்னால் கூட நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் உங்கள் தாய்மொழி தெரிய வேண்டாமா? 247 எழுத்துக்கள் தமிழிலே இருக்கின்றன. ஆயுத எழுத்து 1 தள்ளிவிடுவோம், ஆயுதம் நமக்கு வேண்டாம். 246 எழுத்துக்கள் எப்படி வந்தன? ஒரு கல்லூரியில் நான் பேசுகிற பொழுது கேட்டேன், பிள்ளைகளே உயிர் எழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை, ஒரு பதிலும். உயிர்மை எழுத்து எத்தனை, சரி போகட்டும். ஆங்கிலத்தில் ஆல்பபெட் எத்தனை, 26. எல்லாமே மேலிருந்து இறக்குமதியானது. ஆங்கிலத்தில் உனக்கு 26 எழுத்து தெரிகிறது, உன்னுடைய தாய்மொழி தமிழ் எத்தனை எழுத்து தெரியவில்லை. நான் சொன்னேன், இந்த தமிழ் எப்பேற்பட்ட மொழி தெரியுமா? 246 எழுத்து, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து. உயிர் எழுத்து அம்மா என்ற சொல்லை என்னுடைய முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்கள் தெரியுமா? மண்ணியில் நீ காண முடியாது. நீ மதர் என்று சொன்னாலோ மா என்று சொன்னாலோ எந்த மொழியில் சொன்னாலும் காண முடியாது. உலகத்தின் எந்த நாட்டில் சென்றாலும் அந்த நாட்டில் பேசப்படுகிற மொழியில் இப்படி ஒரு அர்த்தம் உண்டா என்று நான் தவறாமல் கேட்கிறேன். வியந்து போவார். அம்மா முதல் எழுத்து என்ன? ஆ. அடுத்த எழுத்து இன், அதற்கு அடுத்த எழுத்து மா. எப்படி வைத்தான் தமிழன்? உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உயிர் கொடுப்பவள் தாய். கருவில் அவள் உயிர் கொடுக்கிறாள். அவள் தான் உயிர் கொடுத்தால் உனக்கும் எனக்கும் என்று உணர்த்துவதற்காகத்தான் உயிர் எழுத்து ஆவி. வெறும் உயிர் மட்டுமே வெளியே வந்து பேய் போல் உலகம் முடியாது. அந்த உயிர் உறைவதற்கு ஒரு உடம்பு வேண்டும். உடம்புக்கு தமிழிலே மெய் என்று பொருள். உயிர் கொடுத்தவள் தாய் என்று உனக்கு உணர்த்துவதற்காக உயிரெழுத்து ஆவைத்தான். அந்த உயிர் உறைவதற்கு 10 மாதம் அவள் தன் வயிற்றுக்குள் 1000 சிரமங்களை சுமந்தபடி உனக்கு நெய் கொடுத்தாள் என்பதை சொல்வதற்காகத்தான் அடுத்த எழுத்து மெய். அம்மா ஆ இன் மெய் எடுத்து வைத்தான். பிறகு உயிர் கொடுத்து அந்த உயிர் உறைவதற்கு நெய் கொடுத்து 10வது மாதம் உன்னை இந்த மண்ணில் உயிர்மெய்யாய் உலவ விட்டாள் என்பதற்காகத்தான் கடைசி எழுத்து உயிர்மெய் எழுத்து மாவை. என்னுடைய பிள்ளைகள் ஒரு பையன் ஒரு பெண் 2 பேருக்கும் சொல்லி இருக்கிறேன், நீ என்ன வேண்டுமானாலும் படி, ஆனால் என்னை ஒருபோதும் டேடி என்று சொன்னார். அம்மாவை மம்மி என்று சொன்னார். அவமானப்படுத்தார். நான் ஏன் சொல்லக்கூடாது என்று என் பையன் கேட்டான். நான் சொன்னேன், அம்மா, நீ ஒவ்வொரு முறையும் உன் தாயை அம்மா என்று அழைக்கிற பொழுது யோசி, உனக்கு உயிர் கொடுத்தவள் அவள்தான். அந்த உயிர் இருப்பதற்கு உடம்பு தந்தவள் அவள்தான். உயிர் உடம்பாய் இந்த மண்ணில் உன்னை உலவவிட்டவள் அவள்தான் என்று ஒவ்வொரு முறையும் அம்மா அம்மா என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் உன் இருதயத்திற்குள்ளே அந்த சிந்தனை வந்தால் அவளை ஒருபோதும் நீ கைவிட மாட்டாய், நான் இல்லாமல் போனாள். அம்மா அப்பாவை பாருங்கள், அதேதான். உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து 2 பேர் சேர்ந்தானே உங்களை உருவாக்குகிறார்கள். தமிழ் எவ்வளவு அழகானது. நீங்கள் அம்மாவை பாருங்கள். அம்மா காலை முதல் இரவு வரை சொல்லிக் கொண்டே இருங்கள், வாய் நோகவே நோகாது. அம்மா மெல்லின எழுத்துக்களை வைத்தார். காரணம், தாய் மென்மையானவர்கள். அப்பா 10 முறை சொன்னால் 11. காரணம், அப்பன் வன்மையானவர்கள். அதனால் வல்லின எழுத்துக்களை வைத்தார். எந்த பிள்ளையும் அப்பனிடம் போய் எதையும் சொல்லாது, அம்மாவிடம் தான் போய் சொல்லும். எவ்வளவு நுணுக்கமான மொழி. எனவே இந்த மொழி குறித்து அதிகமாக நான் பேச விரும்பவில்லை, நீங்கள பேசவும் நான் விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்வது, முதலில் பெற்றோரை மனதிலே வையுங்கள். உங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்களுக்கு நன்றி பாராட்டுங்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளனாகவும் எழுத்தாளனாகவும் பேச்சாளனாகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தவன் ஒருவரை சொன்னான், gratitude is the mother of all virtues. Gratitude is the mother of all virtues. ஒரு மனிதனின் அனைத்து நற்பண்புகளுக்கும் தாயாக இருப்பது நன்றி உணர்ச்சிதான். அதனாலே தான் வள்ளுவன் நன்றிக்காகவே அதிகாரத்தை வைத்தார். எனவே இந்த நன்றி உணர்ச்சி முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டும்.
இப்பொழுது நான் சிறிது நேரம் உங்களிடம் என் உரையை முடிப்பதற்கு முன்பு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 18 புராணங்களை படித்தாலும், நீங்கள் 4 வேதங்களை படித்தாலும், 2 இதிகாசங்களை படித்தாலும், 108 உபனிஷதங்களை படித்தாலும் கூட பெற முடியாத ஞானத்தை ஒரு நதியை படித்தால் உங்களுக்கு தானாக வந்து சேரும். இயற்கையை படியுங்கள். பாட புத்தகங்களை மட்டுமே படித்து மேதையானவன் என்று ஒருவரும் கிடையாது. பாட புத்தகங்கள் உங்களுக்கு வேலை தரும். மூளை வேலை செய்வதற்கு வழி தரும். எப்பொழுதும் ஆங்கிலத்திலும் 3 வார்த்தைகள் உண்டு, தமிழிலும் 3 வார்த்தைகள் உண்டு. தமிழை எடுத்து பாருங்கள். இந்த 3 வார்த்தைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். தமிழை பொறுத்த வரையில் தகவல், அதற்கடுத்து அறிவு, அதற்கடுத்து ஞானம். ஆங்கிலத்தில் அப்படியே பாருங்கள், இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம். நீங்கள் கல்வி என்ற பெயரால் பெறுவது அனைத்தும் வெறும் தகவல். நீங்கள் ஒவ்வொருவரும் யார்? உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பார்த்தால் விட என்ன தெரியுமா? நீங்கள் நடமாடும் தகவல் குப்பை கூட. உங்கள் மூளைக்குள்ளே 1000 தகவல்களை திணித்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு புறத்தே வெளியே இருந்து எதை பெற்றாலும் அது தகவல் தான். அந்த தகவல் உங்களுக்கு பேரின்ப வாழ்க்கையை ஒருபோதும் தராது. சோறுகள், வீடுகள், தோட்டங்கள், மாளிகை, வாசல், வேளாண்கள். ஆனால் உண்மையான இன்பம் என்பது எதுவோ அது ஒரு நாளும் வராது. மனிதனுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? மகிழ்ச்சியும் நிம்மதியும் தான். உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான நிம்மதியை பணம் தான் தரும் என்றால் உலகத்தில் எல்லா கோடீஸ்வரனும் படுத்தவுடனே தூங்க வேண்டும். எனக்கு தெரிய எவனும் தூக்கமாக இல்லாமல் தூங்குவதே கிடையாது. பணம் அவனை தூங்க விடாது. எந்த ஒன்றும் அளவு மீறி குவித்து விட்டால் அது உங்களுடைய இன்பத்துக்கு எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீணையை பார்த்திருக்கிறீர்களா? வீணை தருகிற ஞானம் வேறு எதுவும் தராது. நீங்கள் வீணையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை யோசியுங்கள். பிள்ளைகளை நீங்கள் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறகு எதற்கு இந்த மண்ணில் வந்து வாழ்வது? ஆனால் எது இன்பம், எது மகிழ்ச்சி என்பதுதான் கேள்வி. அளவுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். பெண்கள் ரொம்ப அளவுக்கு உட்பட்டு வீசுவதனாலேதான் அது மேலியில் படுகிற பொழுது சுகமாக இருக்கிறது. அதுவே அளவு மீறி வல்லமை மிக்க சூறாவளியாக வந்தால் அழிவை மட்டும்தான் தேடித்தது. பெண்கள் தருகிற சுகத்தை சுனாமி தருமா? தராது. இது ஒன்று மட்டுமல்ல, 6 இது கரைக்கு உள்ளே அடங்கி நடந்தால் ஆரோக்கியம். அதுவே வெள்ள பெருக்கெடுத்து கரை மீறி விட்டால் அதன் மூலம் அழிவுதான் நிச்சயம். எந்த ஒன்றுமே அளவுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். காதல் என்றாலும், காமம் என்றாலும், பணம் என்றாலும், வாழ்வில் இன்பம் என்றாலும், எந்த இன்பமும் அளவுக்கு உட்பட்ட வரையில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அளவு மீறினால்தான். வீணையை பாருங்கள். ஒரு வீணையை வாசிக்க வேண்டும். இப்பொழுது தமிழின் மணியன் பேசுவார் என்று சொன்னவன் நான் வந்தேன், வாழ்க்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வீணை மேடையை வரவழைத்து ஐயா வீணை வாசிப்பார், அற்புத ராகங்களை இசைத்து காட்டுவார், உங்களுக்கு ஒரு கந்தர்வ உலகத்தையே கண் முன்னாலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்றெல்லாம் சொல்லி அவரை அழைத்தால் அவர் உடனே வாசிக்க தொடங்க மாட்டார். வாசித்தால் வராது. குழந்தையை மடி சுமப்பது போல் அவர் மடி சுமப்பார் வீணையை. முதலில் என்ன செய்கிறார்? தளர்ந்து கிடக்கக்கூடிய வீணையின் நரம்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்கேற்றுகிறார், சுதி கூட்டுகிறார். நரம்பு தளர்ந்து கிடக்கிற நேரத்தில் ஒரு இசையும் வராது. சுதி கூட்டுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்குகிறார். முறுக்க முறுக்க இசை அற்புதமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆஹா, தளர்ந்து கிடக்கிற நரம்பில் இசை வரவில்லை. முறுக்கு ஏற்றினால் அற்புதமாக இசை வருகிறது. இன்னும் முன்கேற்றினால் மிக அற்புதமான இசையை நாம் கேட்கலாம் என்று முன்கேற்றிக் கொண்டே போனால் நரம்பே அறுபட்டுவிடும். வீணை தரும் ஞானம் என்ன தெரியுமா? நரம்பு தளர்ந்து இருந்தால் இசை வராது. நரம்பு எல்லை மீறி முன்கேற்றப்பட்டால் நரம்பு அருந்தும் இசை வராது.
இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கிற பொழுதுதான் இசையை தருகிறது. வாழ்வே ஒரு வீணைதான். எந்த ஒன்றையும் அனுபவிக்காமலே இருக்கலாக கலர்ந்த நரம்பு போல. அதற்காக எல்லாவற்றையும் தேடி தேடி அனுபவிப்பதுதான் வாழ்வு என்று நீங்கள் தொடங்கிவிட்டால் அழிவு மட்டும்தான் நிச்சயம். இரண்டுக்கு இடையிலே இருந்த ஒரு வீணை தருகிறது. இயற்கையில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறது. நீங்கள் புத்தகத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் பாடமாகவே நினைப்பதில்லை. வெளியே படியுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் என்பது தகவல், அது அறிவல்ல. அறிவு என்பது அடுத்த கட்டம். ஒரு மேடைக்கு வர வேண்டும் என்றால் 3 படி ஏறினால் தான் மேடை வர முடியும். நீங்கள் முதல் படியிலேயே இருக்கிறீர்கள், அது தகவல், இன்ஃபர்மேஷன். அடுத்த கட்டம் என்ன? அதுதான் நாலேஜ், அறிவு. எது அறிவு? என்னை அறிவதுதான் அறிவு. ஊரில் உள்ளவனை எல்லாம் அறிந்து வைத்திருப்பதற்கு பெயர் அறிவு அல்ல, தன்னை அறிவது. அதனால்தான் விவேகானந்தர் எல்லா இடத்திலும் இளைஞர்களை பார்த்து பேசுகிற பொழுதெல்லாம் சொன்னார், நோ தைசெல்ஃப் என்றார். நோ தைசெல்ஃப் என்றால் நோ யுவர்செல்ஃப். உன்னை நீ அறி. உன்னை நீ அறிவதற்கு உள்ளே செல். கல்வி என்பது வெளியே இருந்து வரக்கூடிய அறிவு அல்ல, உள்ளே இருந்து முடிவெடுப்பது. தன்னை அறிவதும் தன்னை அறிவிப்பதும் தான் கல்வி. முதலில் தன்னை அறிவதும் தன்னை அறிந்து தான் யார் என்று புரிந்து தன்னை சமூகத்திற்கு அறிவிப்பது, அதுதான் அறிவு. அதற்கு பிறகு ஞானம். அது வாழ்வியல் பேருண்மைகள் குறித்து அவற்றையெல்லாம் பேச இந்த இடம் இல்லை. ஆனால் இந்த உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்கிற பொழுது வெளியே நீங்கள் பார்க்கிற இயற்கை இருக்கிறது. இதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். நதியோடு கொஞ்சம் புறப்படுங்கள். நீங்கள் எத்தனை நதிகளை பார்த்திருப்பீர்கள் என்றாவது யோசித்திருப்பீர்களா? நதியாக வாருங்கள். உலகத்தில் எந்த நதியாக இருந்தாலும் பிறக்கிற இடத்தில் சின்னஞ்சிறு ஊற்றாகத்தான் வெளியே முகம் காட்டும். ஐயோ, நான் ஏழையாக பிறந்து விட்டேனே, ஏழ்மை நிறைந்த குடும்பத்தில் நான் பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதமான வாழ்வு கிடைக்குமா? ஏன்றாக ஏழையாக பிறந்ததனாலேயே உயர்வடைய முடியாது என்று நீ தூங்கிவிடாது. முடியும். நதியை பார். எந்த நதியாக இருந்தாலும், உலகத்தின் மகாநதிகள் எவையாக இருந்தாலும் பார். பிறக்கிற பொழுது அந்த நதி சின்னஞ்சிறு ஊற்றாகத்தான் பிறக்கிறது. நீ இப்பொழுது சின்னஞ்சிறு இடத்தில் ஏழ்மையில் வறுமையில் பிறந்திருக்கிறாய். கவலைப்படாதே. சின்னஞ்சிறு ஊற்றாக நதி பிறந்ததா? பிறந்தது. நதி என்ன செய்கிறது? நதி பிறந்த அந்த களத்திலேயே முன்னோக்கி நடக்கிறது. நதி பிறந்த அந்த எப்பொழுதும் மார்ச் ஃபார்வர்டு தான். ரெட்ரீட் என்கிற வார்த்தையே நதிக்கு கிடையாது. நதி உடனடியாக இயங்க தொடங்குகிறது. இயக்கம் தான் வாழும். இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள், நான் அமெரிக்காவில் சென்று ஒரு கிறிஸ்துவர் என்னை விருந்தோம்புவதற்காக அழைத்தார். அவர் வீட்டுக்குள்ளே போனால் வரவேற்பறையில் நடராஜர் சிலை வைத்திருந்தார். நான் கேட்டேன், நடராஜர் சிலையை வைத்திருக்கிறீர்கள், நீங்க கிறிஸ்துவர் இல்லையா? ஆம், கிறிஸ்துவர் தான். பிறகு ஏன் இந்த சிலையை வைத்திருக்கிறேன்? இது அழகாக இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது, வைத்திருக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், இது அழகுக்கானதல்ல, இது அலங்கார பொருள் அல்ல. எங்கள் மூதாதையர்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள் என்று. இதில் என்ன தத்துவம் இருக்கிறது என்று கேட்டார். இந்த ஆடுகிற சிவனை கொஞ்சம் பாருங்கள். நடராஜர் ஆடிக்கொண்டிருப்பதை கொஞ்ச நேரம் பாருங்கள். நேற்று இந்த சிலை இருந்ததல்லவா உங்கள் வீட்டில்? ஆம். நேற்று நீங்கள் பார்த்த போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆடிக்கொண்டிருந்தார். இன்று நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார். நாளை நீங்கள் பார்த்தாலும் என்ன செய்வார்? ஆடிக்கொண்டே இருப்பார். அப்படி என்றால் இந்த சிலை உங்களுக்கு என்ன சொல்கிறது? இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் வாழ்வு என்று மனிதனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அவர் ஆடிக்கொண்டே இருப்பது போல சிலை வைத்தான் என்னுடைய மண்ணில். இயங்குவதுதான் வாழ்வு, தேங்கிவிடக்கூடாது. எனவே இயக்கம். நதி பாருங்கள், நதி தேங்குவதில்லை, நதி தூங்குவதில்லை, நதி இளைப்பாறுவதில்லை, நதி ஓய்வெடுப்பதில்லை. பிறந்த அந்த கணமே புறப்பட்டு விடுகிறது. அப்படி புறப்பட்ட நதி எப்பொழுதுமே முன்னோக்கி செல்லுமே தவிர திரும்பாது.
இந்த நதியை தொடக்கம் தொட்டு கடலில் கலக்கிற வரை நான் சொல்வதென்றால் மணிக்கணக்கில் ஆகும், அதற்கு நேரம் இல்லை. நான் 2 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு பின்னால் நண்பரவர்கள் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டும். இப்பொழுது மணி 12. அதனால் 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். நதியோடு நீங்கள் ஒரு பயணம் என்று நான் புறப்பட்டு விட்டால் அந்த பயணம் முடிவதற்கு நீண்ட நேரமாகும். ஆனால் நதியிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள், முதலில் நதி இயங்குகிறது. நதி முன்னோக்கியே நான் நடக்கும். மரணம் வந்து சந்திக்கிறவரை ஒருபோதும் நதி முதுகு காட்டி பின்னாலே போகாது. நீ எப்பொழுதும் முதுகு காட்டாது. விவேகானந்தர் சொன்னார், ஸ்டாப் நாட் till your goal is reached. உன் இலக்கு எதுவோ, உன் எல்லை எதுவோ, உன் லட்சியம் எதுவோ, உன் கனவு எதுவோ, அது நிறைவேறுகிற வரை ஸ்டாப் நாட், நிற்றார். நதியை போல் ஓடிக்கொண்டே. இந்த நதியிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நதி மேலே உயரத்தில் பிறக்கிறது. உயரத்தில் தான் உலகத்தில் எல்லா நதியும் பிறக்கும். மலைகளில் நான் உயரத்திலே பிறந்திருக்கிறேன். நான் உயர்ந்தவன், ஒருபோதும் தாழ்ந்தவர்களை சந்திக்க மாட்டேன் என்று நதி சொல்வதே கிடையாது. இப்பொழுது நம்மில் பல பேர் கோடீஸ்வரர்களாக பிறப்போம். ஏழைகளை பார்த்தாலே அருவருப்பாக விலகிக் கொள்வோம். ஏனென்றால் நான் பிறக்கும் போதே நான் ஒரு கோடீஸ்வரன். அதனால் நான் இந்த ஏழை பாடையோடு நான் பேசுவதா, அழுக்கு பணிந்து கிடக்கிற இந்த அநாதைகளை போய் நான் அரவணைப்பதா யோசித்தேன். ஆனால் நதி என்ன செய்கிறது? உயரமான இடத்தில் நதி பிறந்தாலும் உயரத்திலேயே உலவுவதில்லை. அது பள்ளம் நோக்கி கீழே வருகிறது. எப்பொழுதுமே தன்னிலும் தாழ்ந்தவர்களை நோக்கி செல்வதுதான் உண்மையான வாழ்வின் உன்னதம் என்று புரிந்து கொள்ளுங்கள். தன்னிலும் தாழ்ந்தவனை நோக்கி செல்ல வேண்டும். நதி எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உயரத்தில் பிறந்தாயா, உயரத்திலேயே இருக்காதே, கீழே வா, கீழே வா. கீழே தாழ்ந்து கிடப்பவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்கும் பசியாற்றுவதற்கும் நதி தன் பயணத்தை நடத்துகிறது. அதற்கு பிறகு நதி சமவெளியில் போகிறது. யோசியுங்கள், ஒரு இடத்தில் சின்ன குப்பை மேடு இருக்கும். நதி இப்பொழுது தடையாக இந்த குப்பை மேடை பார்க்கிறது. ஒரு தடை இருப்பதனாலேயே போதும் இந்த பயணம் என்று நதி நின்று விடுவதில்லை. பிறந்த இடத்திற்கே போய்விடுவோம் என்று முதுகு காட்டி திரும்புவதுமில்லை. நதி பார்க்கிறது, இது சின்னஞ்சிறு பகை. இந்த பகையை என்னாலே தூக்கி எறிய முடியும் என்று தன்னுடைய அலைக்கரங்களால் தகர்த்து எரிந்துவிட்டு முன்னோக்கி செல்கிறது. தகர்த்து விடுகிறது. தகர்க்கக்கூடிய பகையை தகர்க்க வேண்டும். கொஞ்ச தூரம் சென்றது, ஒரு மலையே எதிரே நிற்கிறது. நதி பார்க்கிறது, இந்த மலையோடு போராட முடியாது, இது வலிய பகை. ஆனாலும் இந்த மலையை கூட தன்னுடைய அலைக்கரங்களால் அடித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து உள்ளே ஒரு குகை மாதிரி செய்து அடுத்த பக்கம் போய்விட முடியும். ஆனால் அதற்கு காலம் பல ஆகும். தன் ஆற்றல் முழுவதையும் செலவழிக்க வேண்டி இருக்கும். நதி பார்க்கிறது, ஆற்றல் முழுவதையும் இந்த இடத்தில் இந்த பகையை தவிர்ப்பதற்காகவோ அழிப்பதற்காகவோ செலவழித்து என் வாழ்வை நான் வீணாக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் இந்த வலிய பகை இருக்கிறது என்று அஞ்சி நான் திரும்பி போகவும் தயாராக இல்லை. நதி சாகும் வரை முன்னோக்கி நடப்பது. எனவே என்ன செய்கிறது நதி? யோசிக்கிறது. எதிரே ஒரு பெரிய மலை இருந்தால் மலையோடு போராடுவதில்லை. சுற்றி வளைத்துக் கொண்டு மலையை தாண்டி அது சென்று கொண்டே இருக்கிறது. வாழ்வில் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், சின்னஞ்சிறு பகை உங்களை எதிர்க்கிறதா, அவற்றை தகர்த்து விடுங்கள். பெரிய பகை உங்களோடு வந்து மோதுகிறதா, அதை தவிர்த்து விடுங்கள். அதனோடு போராடி கொண்டிருக்காதீர்கள். இப்படி இந்த நதி சொல்லிக் கொடுப்பது எவ்வளவோ பாடங்கள் இருக்கின்றன. எத்தனை பாடம் இருந்தாலும் நிறைவாக ஒரு வரியில் சொல்கிறேன், நீங்கள் எதையுமே நீங்களாக அறிவதுதான் அறிவே தவிர அடுத்தவர் சொல்லி தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது. எனவே உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளே செல்லுங்கள். உள்ளே சென்றால்தான், உங்கள் உள்ளே சென்றால்தான் உங்கள் பலம் எது என்பதும் பலவீனம் எது என்பதும் புரியும். இதுதான் என் பலம் என்று தெரிந்தால் பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம்.
இதுதான் பலவீனம் என்று புரிந்தால் பலவீனத்தை அகற்றிவிடலாம். வாழ்வில் வெற்றி கெட்டட்டும். மிகச்சிறந்த முறையில் நீங்கள் கல்வியை கற்று மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற்று ஏராளமாக சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிப்பது முழுவதும் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நின்று விடாமல் சுற்றி இருக்கிற சமூகத்தை பாருங்கள். அந்த சமூகத்தில் எங்காவது ஒரு ஏழை இருப்பான், ஒரு அனாதை இருப்பான், ஒரு அகதி இருப்பான். அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்வை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.